உறவுகளுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் ஒரு சகோதரர் வந்து இமெயில் பண்ணியிருந்தார், அண்ணா இந்த சமரிக்கு இருந்து கஷ்டப்படுற எங்களை பற்றியும் கொஞ்சம் பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. சரி, அவங்களுடைய வலிகள் வேதனைகள் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உள்ள வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைகோன் பட்டன் பெல் பட்டனை தட்டி விட்டு வாங்க. வீடியோ தேவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, பிரச்சனையே கிடையாது. இதில் வந்து தேவையில்லாத கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து தேவையில்லாத கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். என்ன சொன்னால் ஏற்றுக்கொள்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இங்கேயும் ஒரு சிலர் வந்து தாங்களும் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் கலந்து போவோம். சமரிக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த பள்ளிக்கூட வாழ்க்கை, அதே மாதிரி அல்லது பள்ளிக்கூட வாழ்க்கைக்கு அப்புறமாக இந்த யூனிவர்சிட்டி வாழ்க்கை, இதில் இருக்கிற சந்தோஷம், அந்த நண்பர்களோடு இருக்கிற சந்தோஷம் எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறதோ அதே போலத்தான் இந்த சமரிக்கு இருக்கின்ற வாழ்க்கையும் வந்து அவ்வளவுக்கு அவ்வளோ சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. இதை வந்து நான் சொல்கிறது வந்து நாங்கள் வந்த காலங்களில் அல்ல நாங்கள் வந்து இங்கே வந்த பொழுது இருந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். இப்போ இருக்கிற விஷயங்கள் தலைகளாக இருக்கிறது. ஒரு சமரிக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னால், நாங்கள் விசா இல்லாமல் இருக்கின்ற பொழுது ஒரு ரூமில் வந்து 8 பேர் இருப்போம். நான் ஏற்கனவே ஒருத்தர் சொல்லியிருந்த ஞாபகம், ஒரு சின்ன ஸ்டூடியோ, ஒரு 28 கரை இல்லை 30 மேற்கரை ஸ்டூடியோ, சதுர அடி உள்ள ஸ்டூடியோவில் வந்து பார்த்தீங்க சொன்னால் 2 தட்டுள்ள கட்டில் போட்டிருப்பாங்க. அந்த கட்டிலில் வந்து பார்த்தீங்க சொன்னால் கீழே 3 பேர், மேலே 3 பேர், 6 பேர் படுப்பாங்க. இந்த நடப்பாதை மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நடப்பாதைக்குள்ள வந்து ஒரு பெட்டை போட்டுட்டு அதில் வந்து 2 பேர் தூங்குறது. இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நேரம் வேலை நேரம் இருக்கும். அந்த வேலை நேரங்களில் வந்து அவரவர் வந்து தங்களுடைய பாட்டில் எந்த விதமான சத்தமும் சந்தடியும் இல்லாமல், மற்றவர்களுக்கு வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் தண்டை பாட்டில் எழும்பி போவாங்க. அப்படி இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டேன்னு சொன்னால் செம கொண்டாட்டமாக இருக்கும். இதில் வந்து இந்த அட்கோல் பாய்க்கிற சௌரங்கள் இருப்பாங்க. அவங்க வந்து அட்கோல் பாய்ப்பாங்க, சிலர் அட்கோல் பாய்க்க மாட்டாங்க. அதில் வந்து அட்கோல் பாய்ச்சிட்டு அங்கே வீட்டை வந்து சமையல் அப்படின்னு சொன்னால் சும்மா அமோகமாக இருக்கும். ஒவ்வொரு கடையில் வேலை செய்வார்கள், சலாட் போடுவாங்க, இறைச்சி சமைப்பாங்க, மிளகாய் சமைப்பாங்க, அப்படி அமோகமாக சமைப்பார்கள். அந்த சாப்பாடு 2-3 நாள் சாப்பிடுவோம் வச்சு. அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அது மட்டும் இல்லாமல் வெள்ளி இரவு அல்லது சனி ஞாயிறு வேலை லீவுன்னு சொன்னால் எல்லாருமே அநேகமாக ஞாயிற்றுக்கிழமை லீவில் இருப்பார்கள். இல்லை ஒரு சிலருக்கு வேலையாக இருந்தால் அவர்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வகையில் மற்றவர்கள் கார்ட்ஸ் விளையாடுவது, வெளியில் போவது, என்ஜாய் பண்ணுவோம். இது வந்து ஒரு சந்தோஷமான லைஃப், இந்த சமரி வாழ்க்கை. யாருக்காவது இப்போ தெரிஞ்சவர்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அனுபவங்களை. அதில் இன்று வரை இந்த சமரியில் இருந்து ஒன்றா இருந்து பயணித்தவர்கள் இன்று வரை பயணிக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் வந்து உதவியாக, ஒத்தாசையாக, நண்பர்களாக ஒவ்வொருத்தரையும் வந்து வளர்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி இருப்பவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அதை விட அவர்கள் குடும்ப நண்பர்களாக இருப்பார்கள். அப்படித்தான் இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த சமரி அப்படின்ற பொழுதுல வந்து நாங்கள் காசுகள் எல்லாமே வந்து ஒரு காலத்தில் இப்போ நாங்கள் 8 பேர் இருக்கிறோம்னு சொன்னால் என்னென்ன சாமான் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்து 8 பேருமே ஒவ்வொருத்தரும் வேண்டி கொண்டு வருவாங்க. உங்கள் பேர்களை போட்டு அவங்களோட பேர்களை போட்டு அதில் பில்லுகளையும் வச்சு அந்த கணக்கு போட்டுட்டு பிரித்து இவ்வளோ காசு. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சாப்பாடு இல்லாமல் 100 யூரோ கொடுத்துட்டு சாப்பாடை காசை வந்து சிலவர்களை பிரித்து எடுக்கிறது. அதுக்கப்புறமா 200 ரூபா கொடுத்துட்டு சாப்பாட்டோடு இருக்கிறது, 250 ரூபா கொடுத்துட்டு சாப்பாட்டோட இருக்கிறது. இப்படி தான் இருந்த ஒரு காலங்களில். இப்போ அப்புறம் 300 ரூபா சாப்பாட்டோடு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில இடங்களில் வந்து 300 ரூபா கொடுத்தாலும் ஒழுங்கான சாப்பாடு இல்லை. ஆனால் அந்த காலத்தில் வந்து எங்களோட பொடியங்கள் நாங்கள் கொண்ட ஒரு 10-15 வருஷங்கள் முன்னம் நான் சொல்கிற விஷயம், பொடியங்களோட இருக்கின்ற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. உண்மையில் அதை மாதிரி வாழ்க்கை என்றைக்குமே வராது. அதை சமரி அப்படின்ற பொழுது இன்ற வரைக்கும் நாங்கள் மீட்டு பார்க்கின்ற விஷயங்கள். வக்காஸ், அதாவது வந்து ஒரு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 3-4 பேர் வக்காஸ்ன்னு சொன்னால் எங்கேயாவது ஒருத்தருக்கு தான் லைசன்ஸ் இருக்கும், அவருக்கு தான் விசாவும் இருக்கும், அவர்கிட்ட பேர்லாம் வீடும் இருக்கும். அவர் வந்து கார் எடுப்பார், எல்லாருமே ஒண்டா சேர்ந்திருந்து அந்த செலவுகள் எல்லாமே வந்து பகிர்ந்து நான் ஒண்டா போய் வரும். அப்படியான ஒரு சந்தோஷமான லைஃப் சமரி வாழ்க்கை. ஆனால் இப்போ அப்படி இல்லை, தலைகளாக இருக்கிறது. இப்போ வார சகோதரர்கள் என்ன செய்யறான்னு சொன்னால், சமரிக்கு வருபவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுக்கு தனி ரூம் வேணும் அப்படின்னு சொல்லி வராங்க. இல்லை ஒரு ரூமில் 2 பேர் தான் இருக்கிறாங்க. அதை விட கூட இருப்பது இங்கே சரியான குறைவு. எங்கேயாவது அற்றுமை 4-5 பேர் இருப்பது. மற்றபடி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது வந்து இப்போ அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருப்பதனால அந்த சமரி வாழ்க்கையை வந்து அவர்கள் வந்து விடுகிறார்கள். இதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்களோடு சேர்ந்து இருக்கிறாங்க. ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க, திருமணமானவர்களும் இருக்காங்க, திருமணமாகாதவர்களும் இருக்காங்க. ஆனால் அநேகமான இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வீட்டுக்கார் குடும்பக்காரர் அவங்களோட சேர்ந்து தான் வாழ்கிறார்கள். இதில் வந்து நிறைய பேர் வந்து
பல்வேறுபட்ட பிரச்சனைகளை நோக்கி கொண்டு நகர்கிறார்கள். உண்மையில் அதுதான் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இல்லை, சொந்த சகோதரர்களோட வாழ்பவர்கள், அவர்கள் விசா இருக்கும், அது விசா இல்லாமல் இருக்கும், அவர்கள் தனி ரூம் கொடுத்திருந்தாலும் அந்த வீட்டினுடைய அத்தனை வேலைகளையும் அந்த சகோதரர் தான் செய்வார். அவர் கணவன் மனைவியாக இருப்பினும் இந்த சகோதரன் வந்து சிங்கிளாக இருப்பார், அல்லது இவர் வந்து லவ் பண்ணியோ இவருக்கு பேசியிருந்தாலும் அவர் இந்த குறிப்பிட்ட மனைவி ஒரு வருடமோ 2 வருடமோ 3 வருடமோ 5 வருஷமோ அவர் வந்து இந்த கணவன் மனைவி அவர்களும் வந்து தங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டு வேலையிலிருந்து அந்த பிள்ளைகளை பார்க்குற வேலையிலிருந்து எல்லா வேலையும் அவர் செய்வார். அண்ணனும் தம்பியுமாக இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த சகோதரனுக்கு வந்து நல்ல சாப்பாடுகள் கொடுத்துருப்பாங்க. குறிப்பிட்ட ஒரு மனைவி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாக அல்லது ஒரு அண்ணி வந்ததுக்கு அப்புறமா அந்த சகோதரனுக்கான ஒழுங்கான சாப்பாடு விடுபடாது. அவர்கள் 2 பேருமே தங்களுடைய வாழ்க்கையை பார்ப்பார்கள், இந்த சகோதரனை கவனிக்க மாட்டார்கள். இவர்கள் பிள்ளைகள் பிறந்த பிள்ளைகளை பார்க்குற வேலைகளில் இருந்து எல்லாத்தையுமே வந்து அவரிடம் தரையில் பொறிச்சு விட்டு இவர்கள் சுகபோக வாழ்க்கை வாழ்வார்கள். இது நடக்கிற விஷயம், நடந்து கொண்டிருக்கின்ற விஷயம். இது ஒரு புறம். அதே மாதிரி இந்த சொந்தக்காரங்களோட போய் இருக்கிறது, சொந்தக்காரங்களோட இருக்கிறதுல அவைகளுக்கு வந்து ஒரு வீடு வந்து 3 ரூமில் வீடுன்னு சொன்னால் அவர் 2 அல்லது 3 புள்ளி இருக்குன்னா 3 புள்ளி தாய் தகப்பன் எல்லாருமே ரூமில் இருப்பினா இந்த சம்மரிக்கு இருக்கிறவங்க வந்து ஹோலில் இருக்க சொல்லுவாங்க. அவங்க ஒரு கட்டிலோ ஒரு பெட்டோ வேண்டி கொடுக்க மாட்டாங்க. அந்த இருக்கிற கிணப்பு ஏதாவது வந்து என்ன சொல்ல செட்டி சோஃபாஸில் வந்து படுக்க சொல்லுவாங்க. அந்த பொடியன் வந்து இரவு பகலாக வேலை செஞ்சுட்டு படுக்க வீட்டை வருகின்ற பொழுது விடிய காலமே 5-5:30 வந்து வீட்டுக்காரர் எழும்பி போவார். நித்திரை முடிக்கவான்னு ஒழுங்காக நித்திரை கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோலில் படுக்கிறதுக்காக வேண்டி அந்த வீட்டில் வந்து க்ளீன் பண்ணுற வேலைகள், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இது பொதுவாக நடக்கிற விஷயம். அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சக்க புளிகிறார்கள் இந்த சமரிக்கு இருக்க சொல்லுகின்ற இந்த குடும்பத்தினர். அதை மாதிரி எங்களுடைய சகோதரர்களுக்கு வந்து ஒழுங்கான சாப்பாடு கொடுப்பதில்லை. தங்களுடைய பிள்ளைகள், அதாவது அந்த குடும்பமாக இருப்பவர்கள் ஒரு தடவையோ 2 பேரையோ வீட்டை வச்சிருந்தா நல்ல சாப்பாடை செஞ்சு தாங்கள் சாப்பிட்றது, தங்களோட பிள்ளையை கொடுக்குறது. இந்த சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழஞ்சாப்பாடு கொடுக்குறது, நேற்றையான் சாப்பாடு, முந்தின நாளையான் சாப்பாடு, புது சாப்பாடு கொடுக்கல. அதில் வந்து இறைச்சி அல்லது மச்சம் அல்லது மாமிசம் சமைச்சா, ஒரு மீன் சமைச்சா மீனுடைய எல்லா பகுதிகளையும் வந்து தங்கட பிள்ளைகளுக்கு கொடுத்து போட்டு இவர்களுக்கு வந்து தலையை கொடுப்பது, குழம்பை கொடுப்பது, வெறும் குழம்பை கொடுப்பது. இறைச்சி சமைச்சா இறைச்சியினுடைய தசையை வந்து அவர் தங்களுடைய குடும்பத்துக்கு தன்னுடைய கணவனுக்கு கொடுத்து விட்டு இந்த சகோதரர்களுக்கு வந்து எலும்பு துண்டை போடுவது. நேரங்கள் எலும்பும் இருக்காது, வெறும் சட்டிக்குள்ளே வந்து ஒரு சொட்டு குழம்பு இருக்குது. இப்படியான விஷயங்கள் வந்து நடக்குது. தண்ணி, குறிப்பாக தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேண்ட விட்ட கிறிஸ்டலின் தண்ணி, எவியோன் தண்ணி வேண்டி குடிப்பின்னு தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய கணவர் எல்லாருமே. இந்த சமரிக்கு இருக்கிற சகோதரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெப் தண்ணியை குடியன்னு சொல்லுவாங்க. இப்படி மலசல ஊடகங்களுக்கு போகின்ற பொழுது மலசல ஊடகங்களை இப்போ ஒரு வேலையில் வந்து காலை வேலை ஒரு நல்ல வேர்க்கிற ஒரு சகோதரனாக இருந்தால் காலம் வேலையை போய்க்கும் குளிச்சுட்டு போகணும், வேலை முடிச்சு வந்தோடனே குளிக்கணும். அதுக்கு வந்து அவ்வளவு அப்படி நீங்கள் 100 தரம் குளிக்கிறதுக்கு இந்த தண்ணி பில் வருதுன்னு சொல்லுவாங்க. டாய்லெட் மலசல கூடம் போகின்ற பொழுது அங்கே வந்து தண்ணி ப்ரெஸ் பண்ணுகின்ற பொழுது அடிக்கடி போகிற ஒரு நீரொழிவு நோய் உள்ளவர், ஒரு சிலரோ நோய் இருக்கிற ஒரு சகோதரனாக இருந்தால் அவர் அடிக்கடி போகின்ற பொழுது எங்களுக்கு தண்ணி பில் வருதுன்னு சொல்லி அந்த அப்படியான சித்திரவதை. இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய வழிகள் எங்களுடைய சகோதரர்கள் வந்து அனுபவிக்கிறார்கள். இதில் விசா இருக்கிற சகோதரர்களுக்கும் சரி, விசா இல்லாத சகோதரர்களும் சரி, இந்த சமரியில் இருக்கிறதுக்கு வந்து சரியான கஷ்டம். ஆனால் விசா இருக்கிற சகோதரர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால், ஒரு பாப்பர்கள் அப்படியே ஆக மிஞ்சி அவர்களால் பொறுமையாக இதில் இருக்க முடியாத பட்சத்தில் வந்து அவர்களோட பொறுமையாக இருக்கையில் அது கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனடியாக வீடோ ரூமோ வாடகை எடுத்து போயிடுவாங்க. இந்த விசா இல்லாத எங்களுடைய சகோதரர்கள்லாம் வந்து இவ்வாறான இக்கட்டான சூழ்நிலைகளில் வந்து திக்கி முடுக்காடுறாங்க. அண்மையில் கூட இந்த ஒரு இறந்த சகோதரன்ற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமரிக்கு இருக்கின்ற போது சமரியில் வந்து காசு கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டது. சமரிக்கு வச்சிருக்கிற ஆட்கள் நீங்கள் எல்லாருமே அந்த பாதையை கடந்து தான் வந்திருப்பீங்க. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்த பொழுது உங்களுக்கு வந்தோடனே விசாவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரான்ஸில் எல்லாமே தூக்கி தரல. நீங்களும் இந்த கஷ்டங்கள் எல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. ஒரு விசா இருக்கிற சகோதரன் வேலைக்கு போவான் பிரச்சனை இல்லை, சில பேர் போக மாட்டாங்க. ஏதோ அவங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் உதவிகளோ ஏதோ கிடைக்கும். இந்த விசா இல்லாத சகோதரர்கள் வந்து சில இடங்களில் வேலை போவார்கள், சம்பளம் கொடுக்க மாட்டார்கள். அண்மையில் இறந்த சகோதரனுக்கு நடந்த மாதிரி. அப்படியான பட்சத்தில் வந்து 1 மாதமோ 2 மாதமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க இடம் சாப்பாடு கொடுங்க தயவு செஞ்சு. அவன் நாளைக்கு வந்து நல்லா வந்தால் என்றைக்குமே உங்களை வந்து மனசில் வச்சுருப்பான். நாங்கள் வந்த காலத்தில் நான் வந்து இங்கே ஃப்ரான்ஸு வந்து 2வது மாதம், அதாவது வந்து அப்போ 1 மாதம் பப்பி பேப்பர் விசா எடுத்த உடனே நான் இருந்த வீட்டில் வந்து எனக்கு வந்து கருத்து முரண்பாடு காரணமாக நான் சொன்னேன் நான் வெளியில் போக போகிறேன் அப்படின்ற பொழுது அவங்க வந்து கருத்து முரண்பாடு காரணமாக வெளியில் வந்துட்டு லாச்சபுரில் போயிட்டு இப்போ லூன் கடை, அப்போ லூன் கடை இப்போ வந்து வேறு பேரில் இருக்கிறது. அந்த லூன் கடையில் இன்னொரு சவரனிடம் வந்து சொன்னேன், எனக்கு சௌரா இப்படி எனக்கு வீடு ஒன்று வேணும், எனக்கு பாசம் இல்லை விசாவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த சகோதரன் வந்து சொன்னது, எனக்கு வீடு இந்த 15ஆம் தேதி, அதாவது நம்ம 3ஆம் தேதி நினைக்கிறேன், 15ஆம் தேதி எழுதுறேன், அதுக்கப்புறம் நீ என்னோட வந்துடு, உனக்கு எப்போ
விசா கிடைச்சி நீ எப்போ வேலைக்கு போறியோ அப்போ நீ உன்னால் எவ்வளோ காசு தர முடியுமோ காசு தான் சொல்லி கிட்டத்தட்ட நான் 8-10 மாதம் அந்த சகோதரனுக்கு வந்து ₹1 காசு கொடுக்கல. வீட்டுக்கு சாப்பிட்ற காசுலேருந்து என்னுடைய ரெயின் டிக்கெட்லேருந்து என்னுடைய அத்தனை செலவுகளையும் அந்த சகோதரனுக்காக பார்த்தவர். இன்றைக்கு அந்த சகோதரன் உயிரோட இல்லை. அவர் வந்து பிரேமனடி சேர்ந்து விட்டார் மதுபோது. அது அளவுக்கு அதிகமான மதிபோது காரணமாக அப்படியான உறவுகள் ஒரு காலத்தில் இருந்தார்கள், இப்போ இருக்கிறார்களா அப்படின்றது கேள்விக்குறியான விஷயம் தான். கவலையாக தான் இருக்கிறது. எங்களுடைய இந்த சமரிக்கு இருக்கிற சகோதரர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ நல்ல இடங்கள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த கூட்டமாக சேர்ந்திருக்க சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு துணியாக இருங்க. அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து பாருங்கள். அந்த அண்மையில் நடந்த சகோதரனுக்கு கூட அவர் மனரீதியாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் அவருக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாருமே இல்லை. இதை வந்து இப்படியா நேரங்களில் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதா வந்து உண்மையான நண்பர்கள். இன்றைக்கும் என்னோட சமரியில் இருந்த சகோதரர்கள் வந்து என்னோட இருக்கிறார்கள். எங்களோட ஒண்டா வேலை செய்கிறோம், ஒண்டா இன்று வரைக்கும் பயணிக்கிறோம். கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் நட்பு. அது நாங்கள் சமரிக்கு இருக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருடம் யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு எல்லா இடத்தையும் சேர்ந்த நண்பர்களும் ஒன்றா இருந்து பயணிப்போம். நான் இன்றைக்கு அப்படி யாருமே இருக்கிறீங்களும் இல்லை. இருப்பவர்களும் சேவை செஞ்சு ஒருத்தருக்கு ஒத்தாசையாக இருங்க. ஏன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளவு நாங்கள் நல்ல வடிவாக அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருத்தருக்கு உதவியாக இருக்கிறோமோ அந்த உதவி பெறுபவர் உங்களை வந்து மறந்துட்டு போனாலும் உதவியை பெற்றுட்டு உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போனாலும் எங்கள் ஒரு இடத்துல என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் எங்கள் ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த உதவி ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். அந்த புண்ணியம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில் கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காட்டியும் உங்களுடைய அடுத்த சந்ததி கிடைக்கும். புரிஞ்சு கொள்ளுங்க. அதனால் எங்களுடைய இந்த விசா இல்லாமல் இந்த சமரிக்கு இருக்கிற சகோதரர்கள் எங்கேயாவது கஷ்டப்படுகிறான்னு சொன்னால் அவங்களுக்கு ஆதரவு கடன் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து இந்த ஒரு சிலர் வந்தது ஒரு சில குடும்பத்தினர் தான் அநேகமாக அந்த சேர்ந்திருக்கிற இடங்களில் சரியாக குறைவு. இந்த குடும்ப உறவுகளோடு இருக்கின்ற பொழுது இந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகள் வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, அவங்கள எரிஞ்சு விழுகிறது, அவங்கள ஏசுறது, அது தவறான முறையில் நடத்துறது, அல்லது வந்து அவங்கள கேவலப்படுத்துறது, அல்லது வந்து ஒரு சபசந்திகளில் வந்து அவங்கள வச்சிருக்கிறது இல்லை. சில இடங்கள் அவங்களோட வீட்டில் எல்லாம் வந்து விசேஷங்கள் நடக்கும். அந்த விசேஷங்களுக்கு வந்து அந்த குறிப்பிட்ட விசா இல்லாமல் சமரிக்கு இருப்பவர்களை வந்து கூப்பிட மாட்டார்கள். அப்படி கூப்பிட்டாலுமே அவனை வந்து வேலைக்காரராக நடத்துவாங்க அந்த சபையில் வச்சு. இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அவன் வந்து அங்கே வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்திருப்பான், நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சிருப்பான், நல்ல அரசு நிறுவனங்களில் வேலை செய்வான், நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாங்க. இங்கே வந்து காசை கொடுத்து வந்துட்டோம், தங்களை நம்ம குடும்பம் இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது அப்படின்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ கண்ணீர் சிந்தி வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பாங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச வரை அந்த சகோதரர்களை வந்து ஆதரித்து போங்க. பிடிக்கல என்று சொன்னால் சொல்லிடுங்க, தம்பி இங்கே வா, அக்காவோ தங்கச்சியோ இங்கே வா, உனக்கும் எனக்கும் சரி வராது, இந்த டேட்டோட நீங்கள் வந்து வழியில் போங்க. சரி, அவங்களோட வேலை இல்லைன்னு சொன்னால் 1 மாதம் காசு இல்லை என்றாலும் அவங்களை நல்ல சாப்பாடு கொடுங்க. அந்த சாப்பிட்டாதான் அவன் அந்த உயிர் வாழ முடியும். அவன் அடுத்த மாதம் ஏதோ வேலைக்கு போயிட்டு உங்களோட காசை தர முடியும். அதை வந்து புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய பேர் புரிஞ்சு கொள்வதில்லை. காசுன்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இன்றைக்கு வர்ற காசு நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் ஒரு மனுஷருக்கு வந்து மனிதாபிமான ரீதியாக நடத்த வேண்டும். நிறைய இடங்களில் எங்களுடைய சகோதரர்கள் ரொம்ப வலியோட சொந்த உறவுகள், சொந்த சகோதரங்கள் கூட ரொம்ப ரொம்ப கேவலமாக நடத்தின விஷயங்கள் இருக்கிறது. நிறைய வலிகள் நிறைய இடத்துல நிறைய சகோதரர்கள் பயந்திருக்கிறார்கள். அதனால் தயவு செஞ்சு இவ்வாறான விஷயங்களை வந்து யாருமே செய்யாதீங்க. நீங்கள் செய்கின்ற நல்ல விஷயங்கள், நீங்கள் செய்கின்ற எல்லா விஷயங்களும் நாளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில், உங்களுடைய அடுத்த சந்ததிக்கு ஏதோ ஒரு வகையில் புண்ணியமாகவும் சில நேரங்களில் நீங்களே அதை வந்து அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புரிஞ்சு கொள்ளுங்க. இதை ஏற்றுக்கொள்ளாமல் போங்க, உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. என்ற ஒரு நாள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் இன்றைய செஞ்சுருந்தால் அதனுடைய பிரதிபலன் என்ற ஒரு நாள் கிடைக்கின்ற பொழுது என்ன ஞாபகப்படுத்துங்க. இப்படி ஒரு சகோதரன் வந்து சொன்னால் இப்போ வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லி நிச்சயம் நடக்குன்னு நம்புங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி.